அந்தோணி தேசி மணி பிரகாஷ் அவர்கள் ஆகியோர் நமது வேட்பாளர் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். இந்தியாவை உருவாக்கிட அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராகிட நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராகிட மாமா கொஞ்சம் தள்ளிங்க நீங்க அவங்க பார்த்து கும்பிடுறாங்க. மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். அன்னாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிறதுல வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் என்னன்னா அந்நிய முதலீடு தான். நீ வெளிநாட்டுல இருந்து ரூபா எடுத்துட்டு வந்து இங்க ஆரம்பிக்கிறதுனால நமக்கு தெரியும். பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஷோரூமா இருக்கும், 5 ரூபா கம்மியா இருக்கப்ப நமக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசு எடுத்து மொத்தமா கொடுத்து ஆரம்பத்துல சில்லறை பெரிய கடைக்கு ஒண்ணு போடுவாங்க. பார்க்கும்போது எல்லாமே 2 பைசா 3 பைசா லாபத்துல முதல்ல வைப்பாங்க. பக்கம் பக்கத்துல சின்ன கடைகள்லாம் மூடினதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சர்வாதிகாரத்தோட வரும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா அவங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்க தேர்தல் அறிவிப்ப அந்நிய முதலீடு எதிர்ப்புன்னு கொடுத்திருக்காங்க. உண்மையாவே தொழிலாளர்கள் வணிகர்கள் அனைவரும் வரவேற்கத்தக்க விஷயம் இது. ஏன்னா இது நமக்கே தெரியும், ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு கடை ஊர்ல வந்து இப்ப திருவிக்கானங்கன்னா பெருமளையில ஒரு பெரிய கடை போடுவோம். கடை போடும்போது ஒரு 6 மாசத்துக்கு பார்த்தோன்னா அது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 6 மாசத்துக்கு அப்புறம் சில்லறை கடைக்காரங்க எல்லாம் மூடிட்டு போற நிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வச்சதெல்லாம் சட்டம் போகக்கூடிய நிலை காங்கிரஸ் அரசு வைத்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக மனிதர்களுக்கு வாழ்வில் ஒரு வசந்தம் கொடுக்கக்கூடிய அந்நிய முதலீடு எதிர்ப்பு என்பதை இந்நேரத்தில் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அனைவரும் முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒன்றுபடுவோம், ஊழலை ஒழிப்போம், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். முரசு சின்னத்திலே வாக்களித்து வஞ்சிக்கப்பட்ட வடசென்னையை ஒரு வளமான சென்னையாக மாற்றி காட்டுவோம். அதற்கு